இலக்கியத்தில் உவமைகள். இன்றைக்கு நம்ம பார்க்க போற உவமை மிகவும் இனிமையான ஒரு உவமை, அழகான ஒரு உவமை. பட்டினப்பாலை 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான பட்டினப்பாலை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் சோழ மன்னன் அந்த காலத்துல மிகச்சிறந்து விளங்கிய கரிகால் பெருவளத்தான் திருமாவளவனுடைய ஆட்சியையும் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட காவிரி பூம்பட்டினத்து அழகையும் அந்த துறைமுகத்தில் நடந்த வியாபார நுணுக்கங்களையும் அங்கு வாழ்ந்த மக்களுடைய செல்வ செழிப்பையும் மிக தத்ரூபமாக படம் பிடித்து காட்டியுள்ள ஒரு நூல் பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை நூல்ல காவிரி பட்டினத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது இந்த பாடல் வரிகளை அழகாக பயன்படுத்தி இருப்பார் கவிஞர். இந்த பாடலை பாருங்களேன். புலவு மணல் பூங்கானல் மாமலை அணைந்த கொன்மு போலவும் தாய்முலை தழுவிய குளவி போலவும் தெருநீர் புணரியோடு யாறுதலை மணக்கும் மலி ஓதத்து ஒளிகூடல் தீர நீங்க கடலால் ஆடியும் மாசு போக புனல் படிந்தும் அளவநாட்டியும் உறவுத்திரை உழக்கியும் பாவை சூழ்ந்தும் பல்பொறி மருண்டும் அகலா காதலொடு பகல் விளையாடி பிறர்க்கு அருண் தொல்சீர் துறக்கம் ஏய்க்கும் பொய்யா மரபின் பூமலி பெருந்துரை அப்படின்னு காவிரி பூம்பட்டினத்தை சிறப்பித்து கூறுகிறாருங்க. முதல் வரியிலேயே காட்சிக்குள்ள நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடுறாரு. புலவு மணல் பூங்கானல் அப்படின்னு ஒரு வரியை போடுறாருங்க. ஒரே வரியில அந்த காட்சியை விரிவுபடுத்துகிறார். 2 விதமான கடற்கரைகளை காட்டுகிறார், 2 விதமான கரைகளை காட்டுகிறார். ஒன்று புலவு மணல். புலவு மணல்ல புலால் மனம் வீசுகிற மணல். புலால் மனம் எங்க வீசும்? கடற்கரையில வீசும். கடற்கரையினுடைய மணலை சொல்லுகிறார். அடுத்து பூங்கானல். பூங்கானல் என்பது சோலை, பூஞ்சோலை. பூஞ்சோலை எங்க இருக்கும்? ஆற்றங்கரையில இருக்கும். இப்ப கடற்கரையும் ஆற்றங்கரையும் சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறத சொல்வதற்காக இந்த ஒரே வரியில பயன்படுத்தி இருக்காருங்க. புலவு மணல் பூங்கானல். ஆறு கடலை வந்து சேருகிற இடம், அங்கு அமைந்திருக்கிற பட்டினம் தான் காவிரி பூம்பட்டினம், ஒரு துறைமுக நகரம். இந்த காவிரி பூம்பட்டினத்துல இருக்கிற இயற்கை அழகு எப்படி இருக்குது, அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்வதற்கு இந்த பாடல் வரிகளை பயன்படுத்துகிற பொழுது, ஆறு கடலை கலக்கிற இடத்துல அது வரைக்கும் ஓடி ஓடி வருங்க. அருவியிலிருந்து வீழ்ந்து மிக பெரு எழுச்சி பெற்று பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிக்கிட்டு காட்டாற்று வெள்ளமா வரும். ஆனா கடல்ல சேர்ற இடத்துல அவ்வளவு வேகமா போகாதுங்க. கடல்ல சேர்ற இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி கிடக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு கிடக்கிற மலைப்பாம்பு மாதிரி அப்படியே கடல்ல பொறுமையா போய் தாங்க சேரும். அதற்கு 2 அழகான ஓமைகளை பயன்படுத்துகிறார் கவிஞர். முதல் ஓமை, தாய்முலை தழுவிய குளவி போல் மாமலை அணைந்த கொன்மு போலும். மாமலை மிகப்பெரிய மலைங்க, மிகப்பெரிய மலையை அணைத்து கொள்ளுகிற, கட்டி அணைத்து கொள்ளுகிற கொன்மு போலவும், மேக கூட்டங்களை போலவும். மேக கூட்டங்கள் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் என்ன பண்ணுமா, அப்படியே அணைச்சிக்கிட்டு போகுங்க. அது வரைக்கும் நீங்க மேல வானத்துல பார்க்கும்போது காத்தடிக்கிற பொழுது மேகம் வேகமா போகும். ஆனா மலையை தழுவி கொண்டு போகிற பொழுது அப்படியே மெல்லமா ஒரு அன்போட தழுவுகிறது போல தழுவுங்க. 2வது ஓமை சொல்றாரு, தாய்முலை தழுவிய குளவி போலவும். தாயினுடைய முளை, தாயினுடைய மார்பை தழுவி இருக்கிற ஒரு குழந்தை, தாயினுடைய மார்பை தழுவி கொண்டு அப்படியே ஓய்வெடுக்கிற ஒரு குழந்தை எவ்வளவு அழகா அந்த தாயை அணைத்து பிடித்து கொண்டு தூங்குவோமோ அதுபோல இந்த ஆறு என்ன பண்ணுது, அவ்வளவு தூரம் ஓடி வந்த களைப்புல கடலை அணைத்து கொண்டு அப்படியே தூங்குதுங்க. அதுபோல எப்படி மேகங்கள் மலையில ஓய்வெடுக்குதோ, எப்படி தாயினுடைய மார்புல குழந்தை ஓய்வெடுக்குதோ, அதுபோல இந்த ஆறு கடலை தழுவியபடி ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறது. தேருநீர் புணரியோடு ஆறு தலை மணக்கும். தேருநீர் புணரியோட தெளிந்த நீருள்ள இந்த கடலோடு ஆறு தலை மணக்கும். ஆறு என்ன பண்ணுது, ஒன்னா சேர்ற இடத்துல மலி ஓதத்து ஒளி கூடல். மத்தளம் அடிக்கிற மாதிரி அந்த 2 சேருகிற இடத்துல, ஆறும் கடலும் சேருகிற இடத்துல ஒரு ஒளி கூடுதுங்க. அந்த இடத்துல தீர நீங்க கடலால் ஆடியும் மாசு போக புனல் படிந்தும். அந்த காவிரி பூம்பட்டினத்துல வாழ்கிற குழந்தைகளும் இளைஞர்களும் விளையாடுறாங்களாங்க. எப்படி விளையாடுறாங்களாம், தீர நீங்க கடலில் ஆடியும். அதாவது நோய் இருக்கு இல்லைங்களா, உடல்ல இருக்கிற சர்ம நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தோல் நோய்கள் எல்லாம் கடல்ல விளையாண்டா காணாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல தனக்குள்ள இருக்கிற சில குறைகள்லாம் நீங்குவதற்காக கடல்ல போய் ஆடுவாங்களாங்க, கடல்ல போய் விளையாடுவாங்களாம். நல்லா விளையாண்டு முடிச்சு எந்திரிச்சு
வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா உடம்புலாம் உப்பு பூத்துருக்குமா. ஐயோ என்னடா உப்பு பூத்துருக்கேன்னு மாசு போக புனல் படிந்தும். சரி உப்பு நீரை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போவாங்களாம், ஆற்றுல போய் குளிப்பாங்களாம். ரெண்டு பக்கத்தில் தானே இருக்குது, ரெண்டு ஒன்றா தானே சேருது. ஆற்றுல போய் குளிப்பாங்களாம். ஆற்றுல இருந்து எந்திரிச்சு வந்தபோது அது ஏற்கனவே காட்டு மணல் எல்லாம் கலங்கி ஓடி வந்ததுனால மேலெல்லாம் திருப்பி மாசு தேர்ந்துடும். அந்த உடம்புல எல்லாம் கொஞ்சம் அழுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். என்னடா இதுன்னு சொல்லி திருப்பி கடலில் குளிப்பாங்களாம். கடலில் குளிச்சு எந்திரிச்சா உப்பு பூத்து இருக்குமா, உடனே ஆற்றுல குளிப்பாங்களாம். இப்படி தீர நீங்க கடலால் ஆடியும் மாசு போக புனல் படிந்தும் அளவன் ஆட்டியும் உறவு திரை உலக்கியும். அளவன்னா நண்டுங்க. நண்டு ஓடுது இல்லை, நண்டு ஓடுதே, இவங்களும் ஓடி விளையாடுவாங்களாம். உறவு திரை உலக்கியும், அந்த அலைகளில் வழுக்கி விளையாடுவாங்களாங்க. அலை உறவு திரை அப்படின்னா நல்ல வலிமையான அலை, திரைனா அலை, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுவாங்கள்ல. உறவு திரை உலக்கியும் அந்த 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 அலைகளில் சறுக்கி விளையாண்டும் பாவை சூழ்ந்தும், பாவைனா பொம்மைங்க, அங்கே இருக்கிற மணல்களை வைத்து பொம்மை செஞ்சும் பல்பொறி மருண்டும், தன்னுடைய உடம்புல இருக்கிற ஐம்பொறிகளும் தண்ணியில நனைஞ்சு ஊறுகிற அளவுக்கு விளையாடி அகலா காதலோடு பகல் விளையாடி வந்து. நாங்களாம் சின்ன வயசுல இருக்கிற பொழுது இந்த கிணத்துல போய் குளிப்போம். கிணத்துல, ஆற்றுல, தாமிரபரணி ஆற்றுல சுற்றி இருக்கிற கிணறுகளில் குளிக்கிற பொழுது காலையில் போனால் மதியான சாப்பாட்டு கூட போக மாட்டோம். சாயங்காலம் யாராவது ஒரு பையனோட அம்மா தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. வெள்ளக்கு மாத்தை எடுத்துகிட்டு வந்து சாத்துனதுக்கு அப்புறம் தான் எல்லா பசங்களும் கலைஞ்சி அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. இது என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைகளும் இளைஞர்களும் வந்து விளையாட வந்தவங்க, காலையில் வந்தவங்க இரவு முறை பகல் ஃபுல்லாக விளையாடுறாங்க. பகல் முடிய போகுது, அப்போவுமே அவங்களுக்கு அங்கிருந்து எந்திரிச்சு போகிறதுக்கு மனசே இல்லையாங்க. அகலா காதலோடு பகல் விளையாடி, அந்த குளிகளின் மேலே இருக்கிற காதல், அன்பு, ஒரு ஆசை முடியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. பகல் முழுவதும் அப்படி விளையாடி பிறர்க்கு அரும் தொல்சீர் துறக்கம், பெறுவதற்கு அரிதான அந்த மேலுலக வாழ்க்கையை இங்கேயே பெற்றிருக்கிற காவிரி பூம்பட்டினத்து மக்கள் அப்படின்னு சொல்றாருங்க கவிஞர். பிறர்க்கு அரும் தொல்சீர் துறக்கம் ஏய்க்கும் அதை போன்றதொரு உலகத்தை பொய்யா மரபின் பூமலி பெருந்துரை. பூக்கள் நிறைந்த இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படி மேலுலகம் இருக்குது பாருங்க, அது கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தை இங்கேயே பொய்க்காமல் கொடுக்கிற தன்மை வாய்ந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பூம்பட்டினத்தினுடைய சிறப்பை மிக அழகாக பாடுகிறார் கவிஞர். இரண்டு அழகான ஓமைகளோடு, மாமலை அணைந்த கொன்மு போலவும்னு ஒரு ஓமை, இரண்டாவது தாய்முலை தழுவிய குளவி போலவும்னு இரண்டு ஓமைகளை பயன்படுத்தி விளக்கி இருக்கிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். புலவு மணல் பூங்கானல் மாமலை அணைந்த கொன்மு போலவும் தாய்முலை தழுவிய குளவி போலவும் தேருநீர் புணரியோடு யாறுதலை மணக்கும் மலி ஓதத்து ஒலி கூடல் தீர நீங்க கடலால் ஆடியும் மாசு போக புனல் படிந்தும் ஆலவன் ஆட்டியும் உறவுத்திரை உலக்கியும் பாவை சூழ்ந்தும் பல்பொறி மருண்டும் அகலா காதலோடு பகல் விளையாடி பிறர்க்கு அரும் தொல்சீர் துறக்கம் ஏய்க்கும் பொய்யா மரபின் பூமலி பெருந்துரை. நன்றி.